அல்ஹம்துலில்லாஹ். புகழனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையும் நாயகன் அல்லாவின் திருப்பேரால் துவங்குகிறேன். ஆயத்து 1 அத்தியாயம் 2 பசு. ஆயத்து 1 அல்லாவுடைய கிருபையை கொண்டு நம்ம அனைவருக்கும் இதில் தெளிவான சிந்தனையை கொண்டும் இது ஒவ்வொன்றையும் உணர்ந்து இறைவனுடைய அருளால் அவனுடைய உபதேசங்களை பின்பற்றி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அருள் புரிவானாக. அலிஃப் லாம் மீம். பயபக்தியாளர்களுக்கு அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை. இதுவே புத்தகம், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. உள்ளச்சம் உடையவருக்கு நேர்வழி காட்டியாகும். அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள், இறை உணர்வில் நிலைத்து இருப்பார்கள். இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். அப்போ இறை உணர்வில் நிலைத்து இருப்பாங்க. ஒரு தவறு செஞ்சாலும் சரி, எந்த ஒரு நேரமும் அந்த சிந்தனையில் இருப்பாங்க. எப்படி நம்ம அமைதியாக இருக்கணும், எப்படி அமைதியாக வாழணும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு அந்த இறை உணர்வில் இறைவனுடைய அந்த கட்டளைப்படி வாழணுங்கிற அந்த சிந்தனையில் அவங்க என்ன செய்வாங்க, அந்த இறை உணர்வில் நிலைத்திருப்பாங்க. இறைவன் இந்த இப்படி சொல்லியிருக்கானே இதன்படி வாழணும், இப்படி சொல்லியிருக்கானே இதன்படி வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப ஒரு தன்னை பாதுகாத்து கொள்வாங்க. தீமையின் பக்கம் செல்லாதவனும் பாதுகாத்து கொள்வார்கள். அவர்கள் இறை உணர்வில் நிலைத்தவர்களாக நிற்பார்கள் அப்படிங்கிறது வருது. அடுத்தது, இன்னும் அவர்கள் உன் மீது இறக்கப்பட்டது மீதும் உமக்கு முன்பாக இறக்கப்பட்ட மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். அப்போ உமக்கு இறக்கப்பட்டது மீதும் உனக்கு முன்பாக இறக்கப்பட்டது மீதும், உனக்கு முன்பாக இறக்கப்பட்டது மீதும் அப்படிங்கும்போது எத்தனை நபிமார்கள் எத்தனை நல்லடியார்கள் அல்லாவுடைய நல் உபதேசங்களை ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. நமக்கு முன்னாடி யாரெல்லாம் வாழ்ந்தாங்க, நபிமார்களேருந்து அது நம்ம வாழ்ந்து இருக்க மக்கள் வரை நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பேர்கிட்ட நம்ம இந்த நல்ல உபதேசங்களை கேட்டிருப்போம். நபிமார்கள் வாழ்ந்தது எவ்வளோ எல்லாம் குரானில் எடுத்து சொல்லிக்கிட்டே தான் வாரான். எந்த நபிலாம் எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்போ அதை நம்புகிறோம். இந்த நபி இப்படி இருந்தாங்களா, அப்போ நம்மளும் அந்த மாதிரி வாழணுமேன்னு விருப்பம் வைக்கிறோம். சில பேர் தெரியுது அவங்களுக்கு இப்படிலாம் நபி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு. இப்போ மூசா நபி வரலாறு நம்ம படிக்கிறோம், இப்ராஹிம் நபி வரலாறு, எல்லா வரலாறையும் எல்லாத்தெல்லாம் குரான்லாம் கொடுத்துருக்கான். அப்போ இதெல்லாம் நமக்கு முன் உள்ளவுடைய வரலாறுகளை நம்ம பார்க்குறோம், நம்புகிறோம். நமக்கு முன்னாடி இப்படிலாம் நபிமார்கள் வாழ்ந்தாங்களா, இதுதான் உண்மைதான் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு முன் வாழ்ந்ததை பற்றியும் இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இறைவன் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அந்த நன்மைக்காக காத்திருந்து வாழும்போது அந்த நன்மையை நம்மளுக்கு சமயமாக்கப்படும். அது வெற்றியாகவும் அமையும். அப்போ நம்மளுக்கு பொறுமை நம்பிக்கை வேணும். பொறுமை அப்படிங்கிறது இந்த நம்பிக்கை. அல்லாட்ட நம்பிக்கை வச்சுட்டோம், அல்லாதனால முடியாது எதுவும்ல, இந்த ஒரு காரியத்தை அல்லா நிறைவேற்றி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் பொறுமையை காத்துகிட்டே இருப்போம். அப்போ நம்பிக்கையோடய பொறுமையோடு இருக்கும்போது நமக்கு அந்த நல்ல என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையோ அது நம்மளுக்கு அருளப்பட்ட பிறகு அப்போ நினைக்கிறோம். அப்போ இப்படித்தானே நபிமார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வெற்றி பெற்று வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், அதை சிந்திக்கிறோம். அப்போ இதுக்கு தான் இதில் எப்படி என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இன்னும் அவர்கள் உன்மீது இறக்கப்பட்டது மீதும் உமக்கு முன்பாக இறக்கப்பட்டது மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இதை ஊரா நம்ம அந்த குரான் படிக்கும்போது அப்படி சிந்திக்கணும். நமக்கு முன் இறக்கப்பட்டது, அப்போ அதை நம்புகிறோம். நமக்கும் ஒரு விஷயம் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு பொறுமையாக காத்து இருக்கும்போது அது கிடைக்கும்போது நம்புகிறோம். அப்போ இதையெல்லாம் நம்பி நம்ம வாழும்போது தான் அவங்க மறுமையை உறுதியாக நம்புவர்களாக இருக்கிறாங்க. அப்போ தான் மறுமை வாழ்க்கையை உன்னால் உறுதியாக நம்ப முடியும். அப்போ நமக்கு ஒவ்வொன்றே நம்மளுக்கு அருள் கிடச்சிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற அடுத்தடுத்த ஒரு
படித்தளத்துக்கு ஒப்போகக்கூடியவராகவும் இருப்பாங்க. இவர்கள் தான் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். அப்போ அடுத்து பார்க்க அந்த ஆயத்ததே வந்துருச்சு. யார் நமக்கு முன்னாடி உறுதியாக நம்பிக்கை கொண்டு நம்மளும் இதன்படி வாழ்ந்து பார்க்கலாமேன்னு சொல்லி அந்த வாழ்க்கையில் அவங்களும் பக்குவப்பட்டு நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இருந்து பக்குவப்பட்டு அந்த எது நம்ம விருப்பமோ அந்த விருப்பத்தை அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு பொறுமையாக இருந்து அது கிடைக்கப்பட்ட பிறகு நம்ம உணர்வோம். அப்போ இப்படித்தான் நபிமார்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் அல்லாஹ் இந்த நலுபதேசங்களை நம்மளுக்கு எடுத்து கூறுறான் அப்படின்னு நம்ம உறுதியாக மறுமை வாழ்க்கையை நம்புகிறோம். அப்போ அதுதான் போட்டிருக்கு, இவர்கள் தான் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். அப்போ இது கிடைக்கப்பட்டு யார் உறுதியாக இனி வரும் விஷயங்களுக்கும் அல்லாட்டே நம்ம கேட்டு பெறணும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கும்போது தான் அவர்கள் வெற்றியாளராக இருக்கிறார்கள். நிச்சயமாக நிராகரிப்போரை அச்சமூட்டி எச்சரித்தாலும் அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே, அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். யாருக்கு அந்த உள்ளட்சமோ அந்த பயமும் இல்லையோ, இன்னும் அல்லாவுடைய நல்ல உபதேசங்களுக்கு அவங்க கட்டுப்பட்டு வாழலையோ, அவங்களுக்கு எதை எடுத்து சொன்னாலும் அதை நிராகரிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அது அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்காது. அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிற அனைத்தும் அவங்களுக்கு வீணானதான். ஏன்னா இறைவனை நம்ப மாட்டார்கள். இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்தில் இறைவனை நம்பியவர்களுக்கு என்னங்கிற நம்ம படித்தோம். அது கீழே உள்ள ஆயத்து இறைவனை நம்பாதவர்களுக்கு என்ன அப்படிங்கும்போது சரி, அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது வருது. அல்லாஹ் அவர்களின் இருதயங்களில் அவர்களின் செவி புலன்களிலும் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அவர்களின் பார்வை மீது திரை இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. யார் இந்த நலுபதேசங்களை சொல்லி அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு முத்திரிடப்பட்டாங்க. எவ்வளோ எடுத்து நீங்கள் சொன்னாலும் அந்த இருதயம் தெளிவடையாது, அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது அப்படிங்கிறதை இறைவன் சொல்கிறான். அடுத்தது, இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம் என்றும் கூறுவோரும் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர் அல்ல. அப்போ நம்மளை பார்க்கும்போது சொல்கிறோம், நாங்களும் நம்பிக்கை கொள்கிறோம் தான். இப்போ நம்ம சொல்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கஷ்டத்தையோ ஒரு சூழ்நிலையோ அவங்க நம்மகிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி நம்ம படித்து பார்த்திங்கன்னா, நபிமார் எப்படி அல்லாட்ட உறுதியோட நம்பிக்கையோட பொறுமையோடு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு அத்தாட்சியும் காட்டப்பட்டுச்சு. இப்போ நம்மளும் அந்த குரான் அல்லாவுடைய உபதேசங்களை நபிகளை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டே வரான். அப்போ அதை நம்ம கேட்டு நம்மளும் இதில் பக்குவப்பட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த ஒரு விருப்பத்தில் இருக்கும்போது அதில் சில சோதனைகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது, இருக்கும். நம்ம அதை அப்படியே பொறுமையை கொண்டு வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த அத்தாட்சியில் கொடுப்பான். அப்போ அந்த அத்தாட்சியை கொண்டு நம்ம வாழ்ந்துட்டு வரும்போது பிறர் நம்மகிட்ட அவங்க கஷ்டங்களே துன்பத்தையே ஏதோ அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், இப்படி இருந்து பாருங்களேன், அண்ணா லேசாக்கி தருவோம் அப்படி அவங்க சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதில் நம்பிக்கையில் அவங்க மனது அதில் தெளிவடையாது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் அல்லா நம்பிக்கிட்டு தான் இருக்கோம் சொல்லுவாங்க. எப்படின்னா வாயிலான சொல்லுவாங்க, நாங்களும் அல்லா நம்பிக்கிட்டு தான் இருக்கோம், நம்பாமலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லா நம்புகிறோம் அப்படிங்கிறக்காண்டி அவங்க நன்மைகள் எல்லாம் கிடைக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறது இல்லை. அல்லாவை நம்பணும், அல்லாட பொறுப்பை ஒப்படைக்கணும். அந்த பொறுப்பை ஒப்படைக்கும் போது அல்லா நமக்கு அது ஆகுமைக்கு தர்ற வரை பொறுமையை கொண்டு இருக்கணும், அந்த அத்தாட்சியை பார்க்கணும். அதுதான் நம்பிக்கை கொண்டவர்கள். நம்ம நம்பிக்கை கொள்கிறோம், நாங்களும் அல்லாதான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னா அதில் சில கஷ்டங்களை போராடி அதில் நம்பி பொறுமையை கொண்டு அல்லாவுடைய அந்த அத்தாட்சிகளை நம்மளுக்கு அல்லா சமயமாக கொடுக்கப்படும் போது அதில் பலன் அடைஞ்சு அதில் வாழ்ந்துட்டு இருக்கோமே, இதுதான் நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறவங்க என்ன செய்வாங்க, நாங்களும் ஓதுகிறோம், நாங்களும் தொழுகிறோம், நாங்களும் நல்லாத்தான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்பிக்கை கொள்வோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வர்ற கடும் வேதனையிலையும் சோதனையும் கஷ்டங்களையும் அல்லாவை நம்புவாங்க, பொறுமையாக இருப்பாங்க. அல்லா அந்த சூழ்நிலையை அமைச்சு தர வரை பொறுமையாக இருப்பாங்க. அதை அமைச்சு அந்த அத்தாட்சி கிடைச்ச பிறகு
இன்னும் அல்லாஹ்வுக்கு அதிக புகழ் செலுத்தக்கூடியதாகவும் நன்றி செலுத்தக்கூடியவராகவும் இருப்பார்கள். அடுத்த நிலைக்கு உயரக்கூடியவராகவும் அடுத்த நம்பிக்கைக்கும் அந்த பொறுமைக்கும் காத்திருப்பாங்க. இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் போயிட்டே இருக்கும். இதுதான் அல்லாஹ் தாலா சொல்கிறான், இவர்களைத்தான் வெற்றியாளர்கள்னு சொல்கிறான். அப்போ வந்து வாயளவில் நம்பிக்கை கொள்கிறேன்னு சொல்லிட்டு மனசளவில் அதை விட்டுட்டு என்னால் இப்படி இருக்க முடியாது அப்படி இருக்க முடியாது அப்படின்னா அந்த நம்பிக்கையை விட்டு விலகி வாழ்கிறதுக்கு அது கிடையாது. உறுதி கொண்டு வாழ்ந்து வர்றவங்களுக்கு தான் நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிறது இது வந்து கொடுக்கப்படுது. அடுத்தது, அவர்கள் அல்லாவையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை. எனினும் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. அப்போ நான் திரும்பவும் இறைவன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களே ஏமாற்றி கொள்கிறாங்க. வாயளவில் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நானும் அல்லாஹ் நம்பிக்கைத்தானே கொள்கிறோம், நாங்களும் அல்லாஹ் நம்பாமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் நம்பிக்கை கொண்டவர் அல்ல. வாயளவில் சொல்கிறாங்க, மனதளவில் இல்லை. மனதளவில் உள்ளவங்க என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அல்லாட்ட நம்பி அந்த அத்தாட்சியை பெற்று வாழணுங்கிற அந்த உறுதியோடு இருப்பாங்க. அந்த உறுதி பெற்றவங்களை தான் அல்லாஹ் வெற்றியாளர்னு சொல்கிறான். அடுத்தது, அவர்களுடைய இருதயங்களில் நோய் உள்ளது. அல்லாஹ் நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கி விட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு. இதையும் பார்த்துக்கோங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க நோய் இருக்குது. அப்போ அவருடைய இருதயங்களில் நோய் உள்ளது. அல்லாஹ் நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கி விட்டான். மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு. நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம்னு அவங்க பொய் சொல்வதற்காக இன்னும் நோயை அதிகமாக்கிட்டான், தீமைகளை இன்னும் அதிகமாக்கிட்டான். அவங்களுக்கு வேதனை தான் அப்படிங்கிறத இறைவன் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம வந்து இதை படிக்கும்போது கவனத்தோட, நம்ம ஒவ்வொரு ஆயத்தையும் கவனத்தோடு படிக்கும்போது நல்லா நம்மளுக்கு உணர்த்தப்படும். இப்போ நம்ம எப்படின்னா இந்த ஆயத்தை வந்து கவனத்தோடு படித்து அதில் வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். வாழ்ந்துட்டு வர்றவங்கள தான் அந்த வெற்றியாளர்னு சொல்கிறான். குரானை ஓதிட்டு வந்து நான் நம்பிக்கை கொள்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நல்லா சொல்ல, குரான் வந்து நம்மளுக்கு சொல்லி காட்டுறான் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டிக்கிட்டே வரான். அதை சொல்லி காட்டுறதை வந்து நம்ம செயல்பட்டால் தான் வெற்றியாளராக ஆக முடியும். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இது எல்லோரும் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா இன்னும் இந்த குரானுக்குள்ளே தெளிவுகள் பெறணும். ஒரு ஆயத்துக்களையும் நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை வைக்கணும், துவா செய்யணும். எங்களுக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு ஆயத்துக்களையும் எங்களுக்கு வாழ்க்கையாக்கக்கூடிய இறைவனே, நீ தான் எங்களுக்கு வாழ வைக்கணும், எங்களால் எந்த ஒரு சக்தியும் இல்லை அப்படின்னு நம்ம இறைவன்ட்டு ஒப்படைச்சிட்டு இந்த ஆயத்தை கூட திரும்ப திரும்ப நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்க நம்மளுக்கு வந்து தெளிவுக்கு மேலே தெளிவு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம இறைவனுடைய அருளால் வாழ முடியும். இறைவனுடைய நல்ல உபதேசங்களை கேட்டும் அப்போ தான் வாழ முடியும். அப்போ அதிகமாக சிந்திக்கணும். நம்ம அனைவருக்கும் சிந்தனை அளிக்கவும் வாழக்கூடிய வாக்கியத்தை அருள் புரியவும் அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. இன்னும் இந்த ஒரு ஆயத்துக்களை படிக்கும்போது அது என்ன தவறுகளும் இருந்தாலும், அது எது ஒரு விட்டு போயிருந்தாலும் அல்லாவே மன்னித்து அருள் புரியவும் குற்றம் பிடிக்காமல் இருக்கவும் அவனே போதுமானவே. நம்ம அனைவருக்கும் பாவமன்னிப்பு அளித்து இன்னும் நம்ம அனைவருக்கும் இந்த குர்ஆன் வேதத்துக்குள்ளே போய் அதிகமாக தெளிவு பெற்று அந்த தெளிவில் வாழக்கூடிய வாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.